இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7 லெசன் 15. லெசனோட பேர் நீலகந்த். நீலகந்த் அப்படின்றது ஒரு அழகான மயிலோட பேர். இந்த கதையும் அந்த மயிலை பற்றினது தான். இந்த ஸ்டோரியோட ரைட்டர் மகாதேவி வர்மா அவங்க வளர்த்த மயிலை பற்றியும் அதனுடைய கேரக்டர் பற்றியும் வர்ணனையோடு எழுதியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டோரியை ஹிந்தியில் ரேகா சித்திர அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஸ்கெட்ச் ஸ்கிமேட்டிக் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. நீலகந்தோட கேரக்டர் நம்ம ரைட்டரை இந்த ஸ்டோரியை எழுத வச்சது எப்படின்னு லெசனில் பார்க்கலாம் வாங்க. उस दिन एक अतिथि को स्टेशन पहुंचाकर मैं लौट रही थी कि चिड़ियों और खरगोशों की दुकान का ध्यान आ गया और मैंने ड्राइवर को उसी ओर चलने का आदेश दिया. ஒரு நாள் நம்மளுடைய ரைட்டர் ஒரு அதித்தி அப்படின்னா கெஸ்ட் விருந்தாளியை ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு லவுட் ரஹீத்தி அப்படின்னா திரும்ப வந்து கொண்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சிடியும் அவர் கர்கோஷம் அப்படின்னா அதாவது முயல் பறவைகள்லாம் வளர்க்க கர்கோஷ்னா முயல். ஸோ பறவைகள் முயல்லாம் வளர்க்குற அந்த கடை அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்த உடனே மைனே டிரைவருக்கோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, டிரைவரை அந்த பக்கம் போங்க, அந்த கடை பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதேஷ் தியா அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த லெசன் ஃபுல்லாகவுமே ரைட்டர் அவங்களோட அனுபவத்தை எழுதியிருக்கிறதுனால அதாவது நான் கடைக்கு போனேன், நான் செய்தேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் பர்சன்லேயே தான் இந்த லெசன் முழுக்க வரும். बड़े मियाँ चिड़िया वाले की दुकान के निकट पहुँचते ही उन्होंने सड़क पर आकर ड्राइवर को रुकने का संकेत दिया. मेरे कोई प्रश्न करने के पहले ही उन्होंने कहना आरंभ किया, सलाम गुरुजी, पिछले बार आने पर आपने मोर के बच्चों के लिए पूछा था. शंकरगढ़ से एक चिड़ीमार 2 मोर के बच्चे पकड़ लाए हैं. एक मोर है, एक मोरनी, आप पाल ले. मोर के पंचों से दवा बनती है, सो ऐसी ही लोग खरीदने आए थे. आखिर मेरे सीने में भी तो इंसान का दिल है. मारने के लिए ऐसी मासूम चिड़ियों को कैसे दूँ? ढालने के लिए मैंने कह दिया, गुरुजी ने मंगवाया है. वैसे यह काम भक्त रोज़गार ही खराब है. बस पकड़ो पकड़ो, मारो मारो. படே மியா அப்படின்றவர் தான் இந்த பறவையுடைய கடையை வச்சிருக்கிறவர். ஸோ படே மியா துகான் கே நிக்கட் பகுஞ்சே. ஸோ அந்த கடைக்கு கிட்ட வந்த உடனே உன்ஹோனே சடக்கே பர் ஆக்கர். ஸோ உடனே பண்ணார் அந்த படேமையா அவரே அந்த கடைக்கு முன்னாடி இந்த ரோடு கிட்ட வந்துடுறாரு. டிரைவரை ருக்னேக்கா சங்கேதி அப்படின்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறாரு. மேரி கோயி பிரஷன் கர்னேக்கே பெஹலே, நான் எந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கு முன்னாடியே படேமையா அவரே என்ன சொல்லிட்டாரு, சலாம் குருஜி அப்படின்னு சொல்லி அவரே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு கான்வர்சேஷனை. பிச்சிலே பார் ஆனே பர், நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்ப நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க என்கிட்ட, மோர்கே பச்சே கேலியே பூச்சாத்தா, அதாவது மயில் குட்டி கிடைக்குமா, மயில் பறவைகள் கிடைக்குமா நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இல்லையா. சங்கர்கண்ட் சே சங்கர்கண்ட் அப்படின்றது ஒரு இடம், அதாவது அந்த இடத்துல தான் பறவைகள் பிடிச்சு கொடுக்குற அது ஒரு இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து சிடிமார் ஒருத்தர் வந்திருந்தார், அதாவது பறவைகள் பிடிக்கிற அந்த ஆள் வந்திருந்தார். அவர் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மோர்கே பச்சை 2 மயில் பறவைகள் தந்திருந்தார். அதில் ஒன்று மோர், இன்னொன்று மோர்னி. மோர் அப்படின்னா பீகாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆண் மயில். மோர்னி அப்படின்னா ஹென்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது பெண் மயில். அது 2த்தையும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆப்பு பால்லே, அதாவது நீங்கள் அதை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, மோர்கே பஞ்சோ சே தவா பந்தி ஹே. பஞ்சம் அப்படின்னா கிளாஸ், அதாவது மயிலினுடைய அந்த கிளாஸ் இருக்குல்ல, நகங்கள், கால் மூலமாக வர அந்த நகங்களில் தவா பந்திக, தவானா மருந்து செய்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பேர் அதை வாங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனால் ஆகிர் மேரே சீனே மேபி, ஆனால் என்னுடைய மனசில் என்ன இருக்குது, இன்சான் கா தில் ஹை, என்கிட்டயே அந்த ஹியூமனிட்டி இருக்குது, மனுஷத்தனம் இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு கொடுக்கல. மார்னே கேலியே ஐசே மாசூம் சிடி, அதாவது கொல்றதுக்காக இந்த மாசூம் அப்படின்னா இன்னசென்ட்டான பறவைகளை யாராவது கொடுப்பாங்களா, ரொம்ப பாவமான இந்த குட்டி பறவைகளை எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. ஏன்னா என்னுடைய மனசுலையும் மேரி சீனே மேபி இன்சான்கா தில் ஹை அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லிடுறாரு. அதனால் எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. டால்னே கேலியேனா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க எங்கிட்ட கேட்டிருந்தாங்க இல்லையா, அதாவது தவா பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க, மருந்து பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன சொல்லிட்டேன், குருஜினே மங்குவாயா ஹை, நீங்கள் அதை கேட்டிருக்கீங்க. வைசே எஹ் கம்பக்த் ரோஸ்கார் ஹி கராப் ஹை. ஸோ இந்த மாதிரி ஒரு
பக்த் அப்படின்னா மோசமான ஒரு பிஸ்னஸ் ரோஜ்கார். இந்த மாதிரி பறவைகளை கொண்டு சம்பாதிக்கிறதுலாம் ஒரு மோசமான ஒரு செயல், மோசமான ஒரு பிஸ்னஸ். खराब है बस पकड़ो पकड़ो मारो मारो. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பிடிச்சி கொள்றதே வந்து அவங்க ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி படே மியாவ் சொல்கிறாரு. படே மியாவ் கே பாஷன் கி तूफ़ान मेल के लिए कोई निश्चित स्टेशन नहीं है. ஸோ இப்போ தான் அவங்க அந்த படே மியாவை பற்றி சொல்கிறாங்க. அந்த படே மியாவ் எப்படிப்பட்டவர் அப்படி பார்த்தீங்கன்னா, அவருடைய பாஷன், அவரோட பேசுகிற தன்மை எப்படி இருக்கும்னா, நிறுத்தவே மாட்டார். அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். நம்ம கூட சில மனிதர்களை பார்ப்போம், அவங்க நிறுத்தவே மாட்டாங்க, எதிர்க்க இருக்கவங்க கேட்குறாங்களா இல்லைன்னு கூட கவனிக்க மாட்டாங்க, அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம படே மியாவும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு தான் அவருக்கு வந்து தூஃபான் மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புயலாம், அவர் பேசுகிறது வந்து புயல் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாராம். தூஃபான் மேல் கே லியே கோயி நிஷ்டித் ஸ்டேஷன் நஹி ஹை. அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டேஷனும் கிடையாது. சுன்னே வால தக்கர் ஜஹா ரோக் தே வஹி ஸ்டேஷன் मान लिया जाता है. ஸோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க தக்குக்கர் டயர்டாகி எப்போ நிறுத்திக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட ஸ்டேஷன் அவங்க நினச்சிக்கணும். इस तथ्य से परिचित होने के कारण ही मैंने बीच में उन्हें रोक कर पूछा. ஸோ इस தத்தியனா ஃபேக்ட், இந்த விஷயம் எனக்கு தெரிந்திருந்ததுனால நான் என்ன பண்ணேன், பீச் மே ஹி உன்கே ரோக்கு கர் பூச்சா. நான் என்ன பண்ணேன், அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் நானே அவரை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன கேட்டேன், மோர்கே பச்சே ஹே கஹா. ஸோ நீங்கள் சொன்ன அந்த பீகாக் பறவைகள், குட்டி பறவைகள் எங்கே இருக்குன்னு நானே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். बड़े मियाँ के हाथ के संगीत का अनुसरण करते हुए मेरी दृष्टि एक थार के छोटे से पिंजरे तक पहुंची जिसमें तितरों के समान 2 बच्चे बैठे थे. படே மியா வந்து கை காமிச்சார் இல்லையா, சங்கீத், அதாவது கை ஒரு இடத்துல திசை காமிச்சதுக்கு ஏற்ற மாதிரி, அனுசரன்னா அக்கார்டிங் டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பார்வை, என்னுடைய திருஷ்டியானது ஏக்கு தார்னா ஒயர், சின்ன ஒயர்னால் பின்னப்பட்ட சோட்டேசே பிஞ்சிடே, ஒரு சின்ன கேஜ் இருக்குது, அங்கே ஒரு கூண்டு இருக்குது, அந்த கூண்டு பக்கமாக என்னுடைய பார்வை போனது. அங்கே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தித்ரோங்கே சமான், அதாவது குட்டி பறவைகள், சின்ன பறவைகள் மாதிரி 2 குட்டி பறவைகள் பச்சே பைட்டே அங்கே உட்காந்துருந்தது. पिंजरा इतना संकीर्ण था कि वे पक्षी शावक झाली के गोल फ्रेम में किसी जड़े चित्र जैसे लग रहे थे. அந்த கேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீர்ணதா, ரொம்பவும் நேரோவாக குறுகியதாக இருக்கும்போது அதில் பார்க்கும்போது பக்ஷி ஷாவக் அப்படின்னா சின்ன பறவையை தான் பக்ஷி ஷாவக்குன்னு சொல்லுவாங்க. பச்சா, ஷாவக்னா பச்சான்னு அர்த்தம். அந்த பக்ஷி ஷாவக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாலிக்கு கோல் ஃப்ரேமே, அந்த நெட்டில், ஜாலினா அந்த நெட்டில் ஒரு ஃப்ரேம் போட்ட ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கான். ஃப்ரேம் போட்ட பிக்சரில் ஒரு சின்ன குழந்தைங்க, 2 பறவைங்க இருந்த மாதிரி அந்த கேஜில் அதுங்க வந்து உட்காந்துருந்துச்சான். मेरे निरीक्षण के साथ साथ बड़े मियाँ के भाषण में चली जा रही थी. ஸோ நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே, நான் அந்த குட்டி பேர்ட்ஸை பார்த்துட்டு இருக்கும் போதே, படே மியாவ் எப்படிப்பட்டவர் முதலே நமக்கு சொல்லிட்டாங்க, அவர் வந்து பேச்செலாம் நிறுத்தவே மாட்டார் இல்லையா. ஸோ அவரோட பேச்சும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்துச்சு. ईमान कसम गुरु जी चिड़ीमार ने मुझसे इस मोर के छोटे के नकद 30 रुपये लिए है. ஸோ அவர் உடனே என்ன சொல்கிறார், ஈமான் கசம் அப்படின்னா காட் ப்ராமிஸாக, இஸ் மோர்கே சோட்டே அப்படின்னா வந்து பேர், இந்த 2 பறவையை, ஒரு பேர் இல்லையா, ஒரு பீகாக் ஒரு பீகன், இதை தரத்துக்காக என்கிட்ட நக்கத் அப்படின்னா கேஷ் எவ்வளோ வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய், 30 रुपये लिए है. 12 कहा भाई ज़रा सोच दो, अभी इनमें मोर की कोई खासियत भी है कि तू इतनी बड़ी कीमत ही मांगने चला. பார்ஹா அப்படின்னா கஹி பார் கஹா. ஸோ நான் நிறைய தடவை அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பீகாக்கினுடைய காசியத் அப்படின்னா, ஒரு பீகாக்கான ஒரு கேரக்டர் இருக்கும்ல. இப்போ பார்த்தா அது பேர்ட் மாதிரி, குட்டியில் பார்க்கும்போது எல்லாமே பேர்டு மாதிரியாக இருக்கும், பீகாக் வந்து தனியாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு எசென்ஷியல், காசியத் அப்படின்னா வந்து எசென்ஷியல் கேரக்டர், பீகாக்கான எசென்ஷியல் கேரக்டர் எதுவுமே தெரியல. இதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ காசு வாங்குறீங்களே, கீமத்துனா காஸ்ட், இவ்வளோ காஸ்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன். पर वह மூஞ்சி क्यों सुनने लगा. ஆனால் அந்த மூஞ்சினா ஷிகாரி, அதாவது அந்த ஹண்டர் இருக்காலே, அவன் வந்து கேட்கவே இல்லை. ஆப்கா கயால் கர்க்கே அச்தா பச்தா கர் தேனா ஹி படா. ஆனால் எனக்கு உங்களை யோசனை பண்ணிவிட்டு, கயால் அப்படின்னா உங்களை நான் யோசனை பண்ணிவிட்டு எப்படியோ அவன்கிட்ட இருந்து கொடுத்துட்டேன், வேறு வழி இல்லாமல். அச்தா பச்தாக்கன்னா வேறு வழி இல்லாமல் அவன் கேட்ட காசை நான் கொடுத்துட்டேன். அப் ஆப் ஜோ முனாசிப் சம்ஜே அப்படின்னா, நீங்கள் இப்போ எது கரெக்டுன்னு படுதோ அதை நீங்கள் என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. अस्तु 30 चिड़ीमार के नाम के और 5 बड़े मियाँ के इनाम के देकर जब मैंने वह छोटा पिंजरा कार में रखा, जब मानो वह जाली के चौखटे का चित्र जीवित हो गया.
உடனே ரைட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 சிடிமார் கே நாம், வேறு வழி இல்லாமல் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, 30 ரூபா, சிடிமார் ஏற்கனவே 30 ரூபா வாங்கியிருக்காங்களே, ஸோ அதுக்காக 30 ரூபாவும் படே மியாவுக்கு இனாமா வந்து என்ன பண்ணிவிட்டேன், ஒரு 5 ருபீஸை சேர்த்து நான் கொடுத்துட்டு பிஞ்சுடா கார் மேரக்கா அந்த கேஜை வந்து நான் காரில் எடுத்து வைக்கும்போது பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா, ஜாலி கே சவுக்கட்டேனா அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த நெட்டுனால் செய்யப்பட்ட அந்த ஃப்ரேம் வந்து ஜீவித் ஹோகையா, உள்ளே பார்க்கும்போது அந்த இருக்க அங்கே இருக்க பிக்சரே வந்து உயிரோடு வந்த மாதிரி இருந்தது. दोनों पक्षी शावकों के छटपटाने से लगता था मानो पिंजरा ही सजीव और उड़ने योग्य हो गया है. ஸோ அந்த 2 பறவைகளும் பக்ஷி ஷாவகம் அந்த குட்டி பறவைகளும் சட்பட்டா சின்ன ஒரு ஸ்ப்ளாஷ் கொடுக்கும்போது அப்படி கை அந்த அந்த குட்டி உதறும் போது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அந்த பிஞ்சரா அந்த கேஜே வந்து உயிரோடு வந்து பறக்கிறதுக்கு யோகியமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. घर पहुंचने पर सब कहने लगा தீத்தர் ஹே மோர் கஹு கர் டக் லியா ஹே. ஸோ நான் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, இது தீத்தர் அப்படின்னா வந்து ஃபெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது PHEASANT ஃபெசன்ட் அப்படின்னா வந்து சின்ன பறவைகளுக்கு தீத்தர், ஃபெசன்ட் இங்கிலீஷில் ஃபீசன்ட்னு சொல்லுவாங்க. தீத்தர் இதுவும் வந்து பறவை தான். மோர் அப்படின்னு சொல்லி, அதாவது பீகாக்குன்னு சொல்லி உன்னை வந்து டக்லியாகனா உன்னை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ரைட்டர்கிட்ட அந்த மாதிரி சொல்கிறாங்க. कथाचित अनेक बार टके जाने के कारण ही टके जाने की बात मेरे छिट जाने की दुर्बलता बन गई है. ஆச்சித் அப்படின்னா பெர்ஹாப்ஸ், இருந்தும் கூட நான் என்ன பண்ணிட்டேன், நிறையா தடவை ஏமாந்து போனதுனால டகே ஜானேக்கு காரன் ஹி, இந்த டகே ஜானேக்கு பாத் இந்த மாதிரி ஏமாந்து போகிறது எனக்கு வந்து என்ன பண்ணுச்சு, சிட்டு ஜானேக்கு, அதாவது அது ஒரு இரிட்டேஷனாக இருந்தால் கூட அது என்னுடைய துர்பல்தா பன்கைஹி, அது என்னோடய வீக்னஸாகவும் ஆயிடுச்சு. ஸோ யாராவது ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், என்னோடய வீக்னஸே அதுதான், ஏமாந்து போகிறேன்னு தெரிஞ்சும் கூட நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசன்ன ஹோக்கர், பிரசன்னா ஹாப்பி ஆகிறது, அப்பிரசன்னா சேட் ஆகிறது, அதுக்கு ஆப்போசிட்டான வேர்ட். பிரசன்ன ஹோக்கர் மைனே கஹா, ஸோ ரொம்ப சேடாகி நான் என்ன சொன்னேன், மோர் கே கியா துர்காப் கே பர் லகே ஹே. துர்காபு கா பர் ஹோனா அப்படின்றது ஒரு இடியம், முஹாவரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு பி ப்ரவுட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரைட்டர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பீகாக்னா என்ன, அது வந்து ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயமா, ஏகுத்தோ பக்ஷி ஹே, ஸோ அதுவும் ஒரு பறவை தானே, அதனால நான் ஏமாந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சிடாதியா ஜானே கே காரன் ஹி वह उन दोनों पक्षियों के प्रति मेरे हार और यथन में कुछ विशेषता आ गई. அப்படின்னா பாசிபிளி, நான் ரொம்ப இரிட்டேட் ஆன காரணத்தினால, சிடாஜியா ஜானேக்கே காரணம், ரொம்ப இரிட்டேட் ஆன காரணத்தினால இந்த 2 பக்ஷியும் மேலே, இந்த 2 பறவைகள் மேலே எனக்கு வந்து என்னுடைய பிஹேவியர், மேரே விவகார், அதே மாதிரி என்னுடைய எத்தனை கேர், நான் எடுத்துக்கிற கேரும் ரொம்ப விசேஷமாக இருந்தது. पहले अपने पढ़ने लिखने के कमरे में उनका पिंजरा रखकर उसका दरवाज़ा खोला, फिर 2 कटोरों में सत्तू की छोटी छोटी गोलियाँ और पानी रखा. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய ரூம் இருக்கு இல்லையா, பட்னே லிக்கனே, அதாவது ஸ்டடி ரூம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொண்டு போய் அந்த கேஜை வச்சுட்டேன், பிஞ்சிரா ரக்குக்கர். அதுக்கப்புறம் அந்த கேஜினுடைய கதவை திறந்துட்டு 2 கட்டோரம், அதாவது 2 பிளேட்டில் சத்து அப்படின்னா பார்லி அரிசி, அது ஒரு விதமான ஒரு கிரெயின். ஸோ அந்த பார்லி அரிசியை வந்து அதுக்கு வந்து கோலியா அப்படின்னா சின்ன சின்ன பில்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் நான் வச்சேன். வே दोनों चूहे धानी जैसी पिंजरे से निकल कर कमरे में मानो खो गए, कभी मेज़ के नीचे घुस गए, कभी अलमारी के पीछे. கேஜை திறந்து விட்ட உடனே அந்த 2 பறவைகளும் சூஹே தானி அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்கிறதுக்காக சூஹே தானி அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதாக என்ன பண்ணிச்சது, பிஞ்சடே சே நிக்கால்க, கேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டு என்னோடய ரூமில் மானோ கோகையை எங்கே போயிடுச்சுனே தெரில, சின்ன கேஜ்லேருந்து வெளியில் வந்து இந்த பெரிய ரூம்க்குள்ள அது எங்கே போயிடுச்சுனே தெரில. அப்பப்போ மேஜை இருக்குல்லையே அதோட கீழே வந்து ஒளிஞ்சிக்கும், அப்பப்போ அலமாரியோட பின்னாடியும் போயிடும். அந்த இஸ் लुका छिपी से थक कर उन्होंने मेरे कागजों की टोकरी को अपने नए बसेरे का गौरव प्रदान किया. கடைசியில் என்ன பண்ணிச்சு அந்த பறவைகள்னால், லுக்கா சிப்பினா ஹைட் அண்ட் சிக். ஸோ அங்கேயும் ஒளிஞ்சு தக்குக்கிற அதில் டயர்டாகி அவங்க அந்த 2 பறவைகளும் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ரதி காகசம் அப்படின்னா ஸ்கிராப் பேப்பர்ஸ், அதாவது என்னோடய வேஸ்ட் பேப்பர்ஸ்லாம் வைக்கிற ஒரு டோக்கரி, ஒரு கூடை இருக்கும். அந்த கூடை மேலே அதோடைய பசேரே, அதோட ஷெல்டராக அது உட்காந்து கௌரவ் பிரதான் கியா. ஸோ அதை அந்த கூடை மேலே ரொம்ப கௌரவமாக, ரொம்ப கம்பீரமாக அந்த கூடையை அதோட ஷெல்டராக அதை ஆக்கிடுச்சு. 2-4 दिन वे इसी प्रकार दिन में इधर उधर
गुप्तवास करते और रात में रद्दी की टोकरी पर प्रकट होते रहे. ஸோ 2-4 நாளாக என்ன பண்ணுச்சு, இதே மாதிரி அங்கேயும் இங்கேயும் குப்துவாஸ் அப்படின்னா சீக்கிரட்டாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு டே டைமில் அங்கேயும் போச்சு. நைட் டைம் ஆனதும் அந்த டோக்கரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிராப் பேப்பர்ஸுடைய அந்த கூடை மேலே வந்து உட்காந்துடுச்சு. फिर आश्वस्त हो जाने पर कभी मेरे मेज़ पर, कभी कुर्सी पर और कभी मेरे सिर पर अचानक आविर्भूत होने लगे. फिर ஆஷ்வன்ஸ்னால் கன்வின்ஸ் ஆகுறது. ஸோ இதுதான் ரூம், இவங்க தான் இங்கே இருப்பாங்க. அந்த கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பறவைகளும் மேஸ் பர் கபி குர்சி பர், ஸோ மேஜை மேலேயும் உட்கார ஆரம்பிச்சிருச்சு, அவங்க உட்காந்துருக்க அந்த சேர் மேலேயும் உட்கார ஆரம்பிச்சிருச்சு. சம்டைம்ஸ் சிர் பர், அவங்க தலை மேலே வந்து உட்கார ஆரம்பிச்சிருச்சு. விப்ரூத் அப்படின்னா கட் ஹோனா, அதாவது திகாயி தேனா, வெளியிலேயே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். खिड़कियों में तो जाली लगी थी पर दरवाज़ा मुझे निरंतर बंद रखना पड़ता था. ஸோ கிடிக்கியோனா விண்டோவில் வந்து கிரில் இருக்கும் இல்லையா, ஸோ சின்ன சின்ன ஜாலி இருக்கும், அதனால் பயப்படாமல் விண்டோ திறக்க முடியுது. ஆனால் என்னால் கதவுகளை வந்து எப்பயுமே வந்து பெர்மனெண்ட்டாக மூடி வைக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன் அப்படின்ற ரீசன் பின்னாடி சொல்கிறாங்க. खुला रहने पर चित्रा मेरी बिल्ली इन आगंतुकों का पता लगा सकती थी और तब उसके शोध का क्या परिणाम होता यह अनुमान करना कठिन नहीं है. அந்த மாதிரி டோர் வந்து அவங்க மூடி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திறந்து வைத்திருந்தா சித்ரா அப்படின்றது அவங்களுடைய அவங்க வந்து எல்லா பிராணிகளும் வளர்க்குறாங்க, அதில் சித்ரா அப்படின்றது அவங்க வளர்க்குற பூனையோட பேர். ஸோ அந்த பூனை என்ன பண்ணும் அப்படின்னா, நவாகந்து அப்படின்னா இந்த புதிய பறவைகள், இவங்க வந்து இந்த வீட்டுக்கு புதுசு இல்லையா, ஸோ இந்த புதிய பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கும். பத்தா லகா சக்தி தீ அவர் தப்பு உஸ்கே ஷோது கா கியா பரிணாம் ஹோத்தா. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, ஷோதுனா சர்ச் பண்ணுறது. ஸோ சர்ச் பண்ணுறது தான் பூனையோட குணம் இல்லையா. இந்த மாதிரி சத்தம் கேட்குது, பறவைகள் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதோடைய பரிணாம் ஹோத்தா, அதோட ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி அனுமான் கர்னா கட்டின் நஹி ஹை. ஸோ அதை எஸ்டிமேட் பண்ணுறது, அதை வந்து ரிசல்ட் என்னவா ஆகும், இந்த பறவைகள் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி சிச்சு பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வைசே வகு சூஹோம் பர் பி ஆக்கிரமன் நஹி கர்த்தே. ஆனால் அவங்களோட பூனை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஹோம் மவுஸ் எலிகளை கூட அது வந்து அட்டாக் பண்ணுறது கிடையாது. பரந்து யஹா தோ सर्वदा अपरिचित पक्षियों की अंतिकार चेष्ट का प्रश्न था. எலிகளை கூட வந்து அதை அட்டாக் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இந்த 2 பறவைகளும் சர்வதா பரிச்சித்னா நோன், பரிச்சித்னா அன்னோன். ஸோ டோட்டலி அன்னோன், தெரியாத ஒரு புது பறவைகள் இங்கே இருக்கிறதுனால அந்திகார் அப்படின்னா ட்ரெஸ்பாசிங், அதாவது அத்துமீறுதல்னு அர்த்தம். ஸோ இந்த பறவைகளை அத்துமீறி ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இது வந்து டோட்டலி அன்னோன். பூனை எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப சாதாரணமானதான், மவுஸ் கூட பிடிக்காதான். இருந்தாலும் இந்த பறவைகளையும் அப்படி வச்சுக்குமா, ஏன்னா இவங்க வந்து டோட்டலி அன்னோன் இல்லையா அப்படின்றது தெரியாதனால அவங்க தர்வாசா, அவங்க அந்த டோரை வந்து அவங்க மூடியே வச்சுருக்காங்க. உஸ்கே லியே தர்வாசா பந்த் ரஹே और ये दोनों उसकी दृष्टि में, அதாவது அந்த பூனையோடைய பார்வையில் ஏரே घेरे मेरी मेज़ को अपना सिंहासन बना ले. यह स्थिति चित्रा जैसे अभिमानिनी मार्जारी के लिए आश्चर्य ही कही जाएगी. இந்த பறவைகள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, இவங்களுடைய மேஜை மேலே சிம்ஹாசன் மாதிரி ஏறி உட்காந்துருக்கு. ஸோ இந்த சித்ரான்ற பூனை இதை பார்த்துச்சு அப்படின்னா அபிமானினி அப்படின்னு சொல்கிறாங்க. அபிமானினா ரொம்பவும் ரொம்பவும் ப்ரௌடாக இருக்கிற இந்த பூனைக்கு இவங்க மேஜை மேலே உட்காந்துருக்கிறத பார்த்தா ஆச்சரியஹி கஹி ஜாயகி, ரொம்ப தாங்க முடியாத ஒரு விஷயம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அப்படின்னாலும் பூனைன்னு தான் அர்த்தம், பெண் பூனைன்னு அர்த்தம். जब मेरे कमरे का कायाकल्प चिड़िया खाने के रूप में होने लगा, तब मैंने बड़ी कठिनाई से दोनों चिड़ियों को पकड़कर जाली के बड़े घर में पहुंचाया, जो मेरे जीव जंतुओं का सामान्य निवास है. ஸோ என்னுடைய ரூமானது என்னுடைய ரூமுடைய காய அப்படின்னா வந்து ஷரீர்னு அர்த்தம், உடம்பு. கல்ப அப்படின்னா பரிவர்த்தன், சேஞ்ச். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ரூமினுடைய ஷரீர், இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ரூமினுடைய டெவலப்மெண்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச், அந்த ரூமே எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடியா கானே, அதாவது ஒரு ஜூ மாதிரி ஆரம்பிச்சிருச்சான். இந்த பறவைகள் அங்கேயும் இங்கேயும் போகிறது வர்றது வந்து அவங்க ரூமே வந்து ரொம்ப ஜூ மாதிரி சேஞ்ச் ஆனதுனால தப்பு மைனே படி கட்டினாய உடனே நான் என்ன பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பறவைகளையும் பக்கடுக்கர், அதை பிடித்து ஜாலிக்கே படே கர்மே, ஸோ வெளியில் ஒரு பறவைகள்லாம் இருக்கிறதுக்கான ஒரு இடம் வச்சுருக்காங்க, அந்த ஜாலி, அந்த ஒரு வலைக்கு வெளியில் வந்து நான் அதை போட்டுட்டேன். பகுஞ்சாயே ஜோ மேரே ஜீவ ஜந்துவோ. ஸோ அந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய எல்லா ஜீவ ஜந்துக்களும் அங்கே தான் வந்து சாமானிய நிவாஸ், அது உன்னுடைய காமனான இடம், அந்த இடம் தான். அந்த இடத்துல இந்த பறவைகளையும் நான் போட்டுட்டேன்.
दोनों नवागंतुकों ने पहले से रहने वालों में वैसा ही कुतूहल जगाया जैसे नववधु के आगमन पर परिवार में स्वाभाविक है. இந்த நவாகந்துக்கும் அதாவது நியூ கம்மர்ஸ், இந்த 2 நியூ கம்மர்ஸ்னால ஏற்கனவே இருந்தாங்க இல்லையா, பெஹலேசே ரஹனே வாலேமே. ஸோ ஏற்கனவே இருந்தவங்க இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே ரொம்ப குதூகலமாக ஆயிட்டாங்க, ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ்வது அதாவது வீட்டுக்கு ஒரு புது மருமகள் வந்து ஆகமன் அரைவானா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு குடும்பம் எப்படி இருக்கும், புதுசாக யாராவது வந்தாங்கன்னா ரொம்பவும் குதூகலாக இருப்பாங்களே, அது வந்து ஸ்வபாவிக், அது நேச்சுரலான விஷயம். அதே மாதிரி பழைய ஆணிகளும் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த 2ஓட புது அரைவலை பார்த்தோன்னா ரொம்பவும் அதுங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. लखा कबूतर नाचना छोड़कर दौड़ पड़े और उनके चारों ओर घूम घूम कर कुट्रगू की रागिनी आलापने लगे. லக்கா கபூத்தர், கபூத்தர்னா வந்து புறா, லக்கா கபூத்தர்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப், அது ஒரு விதமான ஒரு பறவை. அது எப்படி இருக்குன்னா அதோடைய வால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லக்கா கபூத்தர். ஸோ அந்த புறா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நாச்னா சோடுக்கர் அதோட டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டு தவுடுபடா ஓடிக்கிட்டே இருந்துச்சான். ஓடிக்கிட்டே சாரம் ஒரு 4 பக்கமும் ஓடி கூம்கர் சுற்றி ஓடி என்ன பண்ணுச்சு, குட்ரகூங்கி ராகினி. ஸோ குர் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு சவுண்டை போட்டுட்டு ஆலாப்னேனா ஒரு ராகம் மாதிரி அது பாட ஆரம்பிச்சிருச்சு. படே खरगोश सभई सदों के समान क्रम से बैठकर गंभीर भाव से उनका निरीक्षण करने लगे. ஸோ खरगोश ஒரு பெரிய முயல், அந்த முயல் என்ன பண்ணுச்சுன்னா சபை சபாசதம் அதாவது அவங்களுடைய இனமெல்லாம் சேர்த்துக்கிட்டு சே பைட்கர் அப்படின்னா ஒரு ஆர்டராக உட்காந்துக்கிட்டு நல்ல வரிசையாக உட்காந்துக்கிட்டேன்னு சொல்ல ரொம்ப கம்பீரமான ஒரு பாவத்தோட நிரீக்ஷன் இந்த 2 பறவைகளும் இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சான். உன்கி கேந்த் ஜெய்சே சோட்டே खरगोश उनके चारों ओर उछल कूद मचाने लगे. ஊன்கி கேந்த் அப்படின்னா உலன் பால்னு அர்த்தம். ஸோ உலன் பால் நீங்கள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, அதுக்காக ஊன்கி கேந்துனா பால், ஊன்னா வந்து உலனுடைய பால் மாதிரி இருக்க அந்த சின்ன கர்கோஷ் என்ன பண்ணுது, சின்ன முயல் என்ன பண்ணுது, சாரம் ஒரு 4 பக்கமும் உஜல் கூத் அப்படின்னா ஜம்ப் பண்ணி அப்படின்னா ரொம்ப ஜாலியாக குதிச்சு விளையாட்டு இருந்துச்சு. तोते मानो भली भांति देखने के लिए एक आंख बंद करके उनका परीक्षण करने लगे. तोतेना पैरट, அந்த பேரட் என்ன பண்ணுதுன்னா भली भांति ரொம்ப தரோவாக பார்க்குற மாதிரி என்ன பண்ணுச்சு, ஏக் ஆங்க் பந்த் கர் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணால் பரீட்சன் करने लगे அப்படியே டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சான். உஸ் தின் மேரே चिड़ियाघर में मानो भूचाल आ गया. ஸோ அந்த நாள் எப்படி இருந்தது அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பறவைகள் இருக்கிற இடம் வந்து பூஜால், ஒரு எர்த்குவேக் வந்த மாதிரி எல்லாருமே குதிச்சு ரொம்ப கோலாகலமாக இருந்தாங்களாம். धीरे धीरे दोनों मोर के बच्चे बढ़ने लगे. उनका कायाकल्प वैसे ही क्रमशः और रंगमय था जैसे इल्ली से तितली का बनना. धीरे धीरे கொஞ்சமாக அந்த 2 மோர்கே பச்சை, அந்த 2 பறவைகளும் பீகாக்கோட பறவைகளும் பட்னே லகே பெருசாச்சு வளர்ந்துச்சு. உன்கா காயக்கல்பனை என்ன சொன்ன, ஷரீர்கா பரிவர்தன் அதாவது உடம்பினுடைய மாற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, வைசேஹி மஷஹ அதாவது ஒரு மயில் எப்படி வளரணுமோ, ரெஸ்பெக்டபிளாக எப்படி வளரணுமோ அதே மாதிரி வளர்ந்தது. அதே மாதிரி ரங்கு மைதா ரொம்பவும் கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அது எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லீசே தித்திலி அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி ஒரு கேட்டர்பில்லர்லேருந்து வருதோ அதே மாதிரி இந்த பறவைகளும், இந்த பீகாக் பறவைகளும் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பறவைகளோட உருவத்திலேருந்து ஒரு பீகாக்கினுடைய அழகான ஒரு உருவத்துக்கு மாற ஆரம்பிச்சது. ஸோ இந்த வர பேராகிராஃபில் அந்த பறவையினுடைய மாற்றம், பீகாக்கா எப்படி அது வளர்ந்தது, அது எப்படி இருந்ததுன்னு பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த வர்ணனை வந்து ரொம்பவும் அழகாக இருக்கும்.